கேக் வெட்டாசுல ஊர்ல ஒரு பிள்ளைய கேக் வெட்டுவாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? இது கேக்கோட கேக் வெட்ட வாடா வாடா. இதுல மக்களை காமெடி கேளுங்க. பிறந்த நாள் பாய்க்கு கிஃப்ட்ன்ற பேர்ல இந்த பாருங்க பேடு, பேட்டு, ஹெல்மெட், கை கிளவுஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டா. அத பையன் எடுத்துட்டு வாங்க. இது எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. புது ட்ரெஸ், கேக்கு கை கொண்டா. அப்பா இன்னொன்னு இது எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. பாவம் கேக்கோட பின்னாடி தெரியுது வெட்டுறான்னு. அவன் கிரிக்கெட் விளையாண்ட சீரத்தான் இருக்கான். அட கேக் வெட்டுற அட நவல்றா. அட இப்ப கேக் வெட்ட வர்றியா இல்லையா? அட இப்ப கேக் வெட்ட வர்றியா இல்லையா? வாங்கி கொடுத்துருக்கோம்ல. பிள்ளைக்கு ஓபியா போற. சரி ஏதாவது சேர் ரயில் எடுத்து வைய. சுமித்ரா என்ன அவன் எப்ப விக்கெட்டானா அப்பதான் வருவானா? அப்பா இவன் விக்கெட் ஆயிருவான் இப்பவே. அவன் எப்ப அவுட் ஆகி எப்போ நான் அவுட் பண்ணிருந்தா காடா அப்படின்னா இந்த காடை சொரண்டோம்னா உள்ள வந்து பரிசு இருக்கும். லக்கி பரிசு. இந்த காடை எடுத்து நான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருவேன். குழு கொடுப்பேன் சரியா? அந்த குழுவை எடுத்து அதை யார் முதல்ல எடுக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பரிசு நான் கொடுப்பேன். உன் பிறந்த நாளுக்கு உனக்கு தான் நிறைய கிஃப்ட் வரும்ல. இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியா. தங்கம் வந்து எப்பவுமே இந்த கலர்ல தான் இருக்கும். இந்த வீட்டுல ஒரே ஒரு தங்கம் இது மட்டும்தான். தங்கமே காணாம போயிருக்கு. செத்துருந்த தங்கமே. அதுக்கு அவளை சொன்னாலும் ஒரு லாஜிக் இருக்குடா. தங்கமே செத்துரும். இது என்னதுடா? சுமித்ரா கிஃப்ட் நீங்க எடுக்கு. அது விளையாடுவாங்க. 3500 ரூபாய். அத அன்பாக்சிங் பண்ணனும்ல. அன்பாக்சிங் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு 3500 ரூபாய் கேக். பாட்டு பாடுங்க வாங்க வாங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஆனா இதுலயே எங்க பிள்ளைங்க தான்ப்பா, எங்க வீட்டு பிள்ளைங்க தான் கீழே கிடக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து அதை கிஃப்ட் செஞ்சு பிறந்த நாள் கொண்டாடுறது. நம்ம வந்து இந்த சியான்சி கிஃப்ட் அப்ப யாராவது இப்படி ஒரு கிஃப்ட் வச்சிருவாங்க. அவன் எப்பவுமே சியான்றாங்க. அடிக்கிறது எல்லாம் பண்றது சியான்றான். ஆனா மூட்றது முதல்ல சியான்றாவுக்கு. நாங்க பாசமும் ஆனா எல்லா பிறந்த நாளையும் முதல்ல சியான்றாவுக்கு தான் விட்டுவான். அப்ப அவளுக்கு அவளு கிடையாது. இங்க இருந்து ரிவெஞ்ச் ஸ்டார்ட் ஆகுதுடா. இங்க இருந்து சண்டை ஸ்டார்ட் ஆகுது. கஷ்டப்பட்டு கிஃப்ட் உனக்காண்டி செஞ்சிருக்கா அந்த புள்ள. அது சியான் பெரியப்பா கூட அது சியான் ஆக்சன். அது சியான் ஆக்சன் பத்து நேரம் கரண்ட் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு கிஃப்ட் செஞ்சேன்டா. கொஞ்ச நேரத்துல பெரியப்பா கூட டேய் இவனை எப்படி பழிவாங்களா? அம்மாச்சி கொடுங்க. ரேக்கியா எல்லாரும் கொடுங்க. எல்லாரும் கொடுங்க. இங்க பாருமா போ. அம்மாச்சி கூட பெரியப்பா கூட அப்படியே பெரியமா போய் உடைச்ச மாதிரி இப்படி திரும்புது.
நீங்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. இருக்க மாமான்னு அவனுக்கு கொடு. மரியாசகான சித்தப்பா இந்த மரியாதை சித்தப்பா இருக்க அவனுக்கு கொடு. திங்கணும், மாமா கொடு. இந்த கேக்கை கொண்டு ஃப்ரிட்ஜில் வேற வச்சிருக்கீங்க. சித்தப்பா கூட்டு கிஃப்ட் கொடு. 2000 கொடுக்கலாம்னு நினைச்சேன். என்ன தடை பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப கொடுக்கல. ஆமா அது தடை வந்துட்டாங்க. அதனால இப்போதைக்கு 2000 பிறக்காது. தடை வந்துட்டாங்க. கிஃப்ட் கொடுடா வா. கிஃப்ட் கொடு, கிஃப்ட் கொடு. அப்பா நான் gift ஏற்கனவே அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன். எடுத்துட்டு வந்து குடிப்போம். கிஃப்ட் உள்ள இருக்கு, பீரோல. எடுத்துட்டு போ. பயமா பஞ்சு தலைவலி பாருங்க. போ சித்தப்பா கூட்டு போ. கிஃப்ட் கொடுங்கடா. அம்மாச்சி நீங்க சேர்ந்து அட வாங்க சியான்சி கிஃப்ட் கொடுடா. டேய். இந்தா. கையை தொடச்சிட்டு. கை இருக்குல கை. இப்ப கட்டில செய்றேன் பாராட்டலாம்பா. என்னைய தான் பாராட்டும். கொஞ்ச நேரம் இதை கொடு. இங்க வரு. கத்து முதலமைச்சர் விஜய். ஐயோ கடவுளே. இந்த போட்டா எங்க எடுத்தா? சியான்சி. அத காமி தியோ. இது அத காமி. விஜய். இங்க வருங்க. சிஎம்ஏ கையில கொடுத்துட்டா. வருங்கால சிஎம். வருங்கால சிஎம் அவரா அது சிஎம் கிடையாது. நான் கிரிக்கெட் பிளேயர். வருங்கால கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி. விராட் கோலி. என்ன காரணம் பத்தியா? இங்க பாருங்க. டிவிக்கு அட இங்கயால இதடா ட்விஸ்ட். யாரா அவன சியான்சியா? பெயிண்ட் எடுத்துட்டாரு. வருங்கால விராட் கோலி இல்ல, வருங்கால தோனி. தோனி விராட் கோலி. சூரியவம்சி. சூரியவம்சி. எல்லாமே வம்சம். கொண்டாங்க. அக்கா பாப்பா கொடுக்குற gift எல்லாம் பத்திரமா வைக்கணும். ஏ கொடிய தெளிவா காட்டு. இவளை கொடுக்குற பேப்பர் ஜாரி இந்த மாதிரி அட கடவுளே. கிரியேட் பண்ணி கொடுத்தா யாரா எல்லாமே வச்சிருக்காரு. பீரோல வச்சிருக்கேன். உங்க விஜய் உங்க விஜய். ஒரு ரூபாய் கையில இது என்னது? காசு ஒரு பக்கம் இருக்கு, ஒரு பக்கம் வண்டியோட சிம்பிள். எதையாவது ஒட்டி ஒட்டி ஏதாவது செஞ்சு கொடுத்துருவீங்க. பாரு மொத காசு உனக்கு சியான்சி தான் கொடுத்துருக்கா. என்ன எழுதிருக்கா? அதுல ஏதாவது எழுதிருப்பாரு. எழுதிருப்பா, தொட்டு பாரு. ஹேப்பி பர்த்டே எழுதிருப்பா. என்ன இருக்கா? இது வந்து 10 இது 5 படிக்கனே 10 வயசு. பாரா அப்புறம்ல 11 வயசு. 10ல இருந்து 11 5 to 6 6ஆம் கிளாஸ் போறானா. ஹாப்பி பர்த்டே இவினர். கிஃப்ட் வாங்கிச்சிருக்கா. குட்டி பொம்மை. நான் தியா பிளேயர் அது. சரி தியா டேய் நீ என்னடா இத மூட்டை கட்டி வந்து வர? ஆனா இவனுக்கு கிஃப்ட்ல உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு gift என்னது? காட்டு. சரி இது பொம்மை. இது பொம்மை அம்மா வாங்குனா. அவர் அண்ணனுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ணனுக்கு அம்மா வாங்குனாங்க. அம்மாச்சி கொடுத்தது. அடுத்து சிலிண்டர் பாப்பா. சியாண்டா இது என்ன கீழ எடுக்கிற ஓசி கீஸ் பேப்பர் கீப்பர். பேட். ஏ விராட் கோலி ஆபரில பேட். இல்ல என் புள்ள செஞ்சு கொடுத்திருக்கீங்க பாருங்க. அடுத்து அடுத்து எர்றா பாரு. இந்த பேர் உள்ள கிஃப்ட். அடே குட்டி இந்த பந்து எங்க இருந்து எடுத்துச்சு? ஐஸ்கிரீம் டப்பா. பந்து செஞ்சு எவ்வளவு பண்ணி இருக்கீங்க. நான் பந்து பந்து அத நீ ஓபன் பண்ணனும். அட சிரிப்பா இருக்குடா. அத நீ ஓபன் பண்ணி கழுத்துல போட்டுக்கோ. இது முக்கியமான விஷயம். மோதிரமா மோதிரலாம் இல்ல. மெல்ல மெல்ல. அதடா அந்த உடைச்சிட்டான்டா. அடைச்சிட்டான்டா. இது செயின். சித்தி செயின். கழுத்துக்குள்ள போகாதோல. அடுத்த gift. அடுத்து என்னது? சித்தி இது 1 லட்சம். அதான் முக்கியமான செயின்னா இது முக்கியமில்லாததா? இது முக்கியம் தானா? காரு. அதுல இனிமே வரைஞ்சிருக்கடா. இங்க வர. இது காருதான். கேக்குடா. ஆளுக்கு 2 கேக்லாம் செலிப்ரேஷன் பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. இதான் இவினால். இல்ல நான் தான் சார்த்த கொண்டு வந்தேன். இங்க பாருங்க சித்தப்பா, இங்க பாருங்க. இவினால். இங்க பாருங்க லாட்டரி டிக்கெட். இத்துடன்
இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த பிறந்த நாளை சந்திப்போம். டாடா பாய். காசு டாடா பாய்.